நவம்பர் 2, 2025 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி நிலையத்தில் இருந்து பாகுபலி என அழைக்கப்படும் LVM-3 M5 ராக்கெட்டின் மூலம் 4400 கிலோ எடை உடைய CMS-03 சேட்டலைட் விண்ணில் பாய்ந்தது. இந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்படைக்கு பாதுகாப்பாக குறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பு சேவையை வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. 1969 உருவாக்கப்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பத்தில் வானிலை கண்காணிப்பு, தொலைதூர தகவல் சேகரிப்பு போன்ற அடிப்படை பணிகளில் ஈடுபட்டது. 1975 ஆரியப்பட்டா சேட்டலைட் ரஷ்யாவின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது. அதன் பின்பு இன்சாட் மற்றும் IRS தொடர்புகள் மூலம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு, பயிர் கண்காணிப்பு மற்றும் தொலைதூர உணர்வு சேவைகள் வழங்கப்பட்டது. 2008 சந்திராயன்-1 சந்திராயனில் நீரின் தடங்களை கண்டறிந்தது. 2013 மங்களயான் மூலம் இந்தியா மார்ஸை அடைந்த முதல் ஆசிய நாடாக பெயர் பெற்றது. 2017 ஒரே ஏவலில் 104 சேட்டலைட்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனையும் படைத்தது. 2023 சந்திராயன்-3 இந்திய நிலவின் தெற்கு போல் பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடாக வரலாற்றில் இடம்பெற்றது. இந்த வரலாற்று பின்னணியில் CMS-03 சேட்டலைட் லான்ச் ஒரு புதிய அத்தியாயம். பாகுபலி என அழைக்கப்படும் LVM-3 M5 ராக்கெட்டின் மூலம் 4400 கிலோ எடை உடைய CMS-03 சேட்டலைட்டை இஸ்ரோ தானாகவே விண்ணில் ஏவியது. இது இந்தியா தானாகவே ஏவிய முதல் மிக கனரக சேட்டலைட் ஆகும். CMS-03 GSAT-7R எனவும் அழைக்கப்படுகிறது. இது இந்திய கடற்படைக்கு பாதுகாப்பாக குறியாக்கப்பட்ட தகவல் பரிமாற்ற சேவையை வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் UHF, SC மற்றும் KU பேண்டுகளில் செயல்படும் மல்டி பேண்ட் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது விமானங்கள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நிலையங்களுக்கு இடையிலான ரியல் டைம் கம்யூனிகேஷனை மேம்படுத்தும். 1600 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட இந்த சேட்டலைட் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட்டு இந்தியாவின் கடலோர பாதுகாப்பு மற்றும் போர் திட்ட மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்த வெற்றியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி CMS-03 லான்ச்சை இந்தியாவின் தன்னம்பிக்கையின் ஒளிக்கதிர் என புகழ்ந்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஆனால் பாதுகாப்பு சேட்டலைட்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வெளிப்படையான விவாதம் தேவை என குறிப்பிட்டார். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் ஸ்ரீஹரிகோட்டா தமிழ்நாட்டின் அருகில் உள்ள பெருமை என கூறி இஸ்ரோவின் சாதனையை பாராட்டினார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டிரான்ஸ்பரன்சியை வலியுறுத்தினார். அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருபுறம் பாராட்டுகளை தெரிவித்தாலும் CMS-03 லான்ச்சை சுற்றி சில தொழில்நுட்ப மற்றும் நிதி சார்ந்த விமர்சனங்களும் எழுந்துள்ளது. LVM-3 M5 ராக்கெட் சந்திராயன்-3 லான்ச்சில் 4000 கிலோவிற்கும் குறைவான பேலோடை ஏந்தியது. CMS-03 லான்ச்சில் இஸ்ரோ இந்த ராக்கெட்டின் பேலோடு திறனை 10% அதிகரித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மேம்பாட்டின் தொழில்நுட்ப விவரங்கள், சோதனை தரவுகள் மற்றும் பாதுகாப்பு மார்ஜின் குறித்து முழுமையான தகவல் வெளியிடப்படவில்லை. இது சில ஸ்பேஸ் ஆர்வலர்களிடையே இன்ஜினியரிங் ரிஸ்க் குறித்து கவலை எழுப்பியுள்ளது. CMS-03 சேட்டலைட் சர்வைலன்ஸ் திறன்கள், என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்பிரட்டபிள் இவை அனைத்தும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. லான்ச் சீக்வென்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் செயல்படாததும், டெலிமெட்ரி டேட்டா வெளியிடப்படாததும் இஸ்ரோவின் ஓபன் சயின்ஸ் ட்ரெடிஷனை பாதிக்கிறதா என்ற ஸ்பேஸ் ஆர்வலர்களிடம் விமர்சனத்தையும் தூண்டியுள்ளது. CMS-03 லான்ச் இஸ்ரோவின் தன்னம்பிக்கையும், தொழில்நுட்ப மேம்பாடும், பாதுகாப்பு ஒருங்கிணைப்பும் ஆகியவற்றை வெளிக்கொணர்த்துகிறது. ஆனால் இந்த வெற்றியின் பின்னால் எழும் சந்தேகங்கள், ரகசியங்கள் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் இந்தியாவின் ஸ்பேஸ் திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.